இப்ப நம்ம கார்ல இருக்க சேஃப்டி சிஸ்டம் எவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்தாலும் அது காருக்குள்ள இருக்கவங்கள மட்டும் தான் காப்பாத்தும். ஆனா 1939ல உருவாக்கப்பட்ட இந்த புடஸ்டியன் கேச்சர் சேஃப்டி சிஸ்டம் காருக்குள்ள இருக்கவங்கள மட்டும் இல்லாம வெளியே மோதப்படுறவங்களையும் காப்பாத்தும். இந்த சேஃப்டி சிஸ்டம் ஏன் இப்ப இல்லங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி எதனால இது உருவாக்கப்பட்டுச்சுங்கறத பாத்திரலாம். ஆரம்ப காலகட்டத்துல கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளுக்கு இருந்த மிகப்பெரிய சவால் சேஃப்டி சிஸ்டம்ல 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குறது தான். அப்பதான் ஏர் பேக் மாதிரியான சேஃப்டி சிஸ்டம்ஸ் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளுக்கு நடுவுல போட்டி நடக்கிற அந்த சமயத்துல சரியா 1896ல முதல்ல ஒரு பர்சன் கார் மோதி இறந்து போறாரு. அதுக்கப்புறம் காருக்குள்ள இருக்கவங்கள பாதுகாக்க மட்டும் இல்லாம வெளியே மோதப்படுறவங்களையும் பாதுகாக்க சேஃப்டி சிஸ்டம்ஸ உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. 1927ல பெடஸ்ட்ரியன் சேஃப்டி டிவைஸ்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமை காருக்கு முன்னாடி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இது காருக்கு முன்னாடி மோதப்படுறவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லி பெர்லின்ல பப்ளிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டைம் இது யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் நிறைய சிக்கல்களும் இருந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேமால டிரைவருக்கு ரோடோட ஃபுல் வியூ கிடைக்கல. அந்த சின்ன சைஸ் டர்னிங்ல காரை திருப்ப சிரமப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்களோட இந்த இன்வென்ஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் பிரிட்டிஷ் இன்வென்டர் 1939ல இந்த கார் கேச்சரை உருவாக்கி இருக்காங்க. அதாவது கார் பம்பருக்குள்ள ஃப்ரேமை லாக் பண்ணிருக்காங்க. அண்ட் யாராவது குறுக்க வந்தா ஸ்டியரிங்க்கு பக்கத்துல இருக்க லிவரை இருக்கிறது மூலமா பம்பருக்குள்ள இருக்க ஃப்ரேம் விரிவடைஞ்சு விபத்தை தடுக்கும். இந்த இன்வென்ஷன் எதனால நிறுத்தப்பட்டுச்சுங்கிற தெளிவான நியூஸ் எனக்கு தெரியல. பை த பை இந்த கார் கேச்சரை பத்தி உங்களுக்கு இப்பதான் தெரியும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.